காலமாய் நம் மனதில் ஆழமாய் பதிய வைக்கப்பட்ட எண்ணம் வெண்மையாய் இருப்பதே அழகு என்று. இன்றும் பல திரைப்படங்களிலும் குறும்படங்களிலும் வெண்மை நிற பெண்களே கதாநாயகிகள். ஏன்? புதிதாய் மண்ணில் பிறக்கும் பச்சிளம் குழந்தையும் செக்கச் செவேல் என்று இருக்கவே மனம் ஆசை கொள்கிறது. பின் எதற்காக கருவறை இறைவனை வெண்மையாக பார்க்க எவரும் விரும்புவதில்லை? வெண்மையாய் இறைவன் படைக்கப்பட்டால் அவன் இருக்கும் இடம் கருவறை என்று அழைக்கப்படுமோ? இங்கே ஒரு காதலன் தன் காதலி கடந்து செல்லும் சமூக ஏளனங்களையும் அவளின் மேல் அவனுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணத்தையும் கவிநயத்தோடு வர்ணிக்கிறான். வாருங்கள் கேட்போம். அழகியல் என்னவள், எனக்கானவள், மாணிக்க பரல்கள் ஓசை அவளின் சிரிப்பு. அவள் மேனி நிறத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டதாலோ என்னவோ மானிட விழிகள் கருவிழிகள் ஆயின. அவள் மேனி நிறத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டதாலோ என்னவோ மானிட விழிகள் கருவிழிகள் ஆயின. என்னவள், எனக்கானவள், கருப்பி, காக்கா என்றெல்லாம் அவளை அடித்து பார்க்கும் ஊராரின் ஏளனம் புன்னகைத்தே கடப்பாள். அடித்தாலும் இனிய ஒலி கொடுக்கும் கோவில் மணியாய். புன்னகைத்தே கடப்பாள். அடித்தாலும் இனிய ஒலி கொடுக்கும் கோவில் மணியாய். காற்றழுத்தம் நிலை பெறாமலே ஒரு தென்றல் கனப்பொழுதில் புயலாய் மாறும். அவளின் தன்மான சீண்டல் வலுப்பெற்றாள். அவளின் தன்மான சீண்டல் வலுப்பெற்றாள். என்னவள், எனக்கானவள். குடும்ப பாரம் சுமக்கும் அவளின் தோள்கள் துவண்டதும் இல்லை. கொலுசணிந்த அவளின் கால்கள் நின்றதும் இல்லை. என்னவள், எனக்கானவள். சொட்டு சொட்டாய் நற்குணங்கள் பிழிந்து வடித்த நல்லொளியாள். சொட்டு சொட்டாய் நற்குணங்கள் பிழிந்து வடித்த நல்லொளியாள். என்னவள், எனக்கே யானவள்.